ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் கெவின் விலாக்ஸ். இப்போ வந்து நம்ம சண்டே எடுத்த ஒரு மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, தூத்துக்குடிக்கு பக்கத்தில் உள்ள தரவைக்குளம்ங்கிற கிராமம். இது வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே வந்து மிக்கேல் அதிதூதர் ஆலயம் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் இந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த கோவிலானது வந்து 1920ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 1934ஆம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது. 85 அடி உயரமுள்ள இந்த ஆலயத்தின் முன்பக்க கோபுரம் வந்து 1960ஆம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் மிக்கேல் அதிதூதருக்கான விசேஷ வழிபாடு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு தேர்பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தின் திருவிழாவானது செப்டம்பர் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இப்போ வந்து நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்து இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம். இங்கே வந்து குறிப்பிட்ட சில டைமிங் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து போட்டிங்கும் உண்டு. அது வந்து நிறைய ஆட்கள் வந்து சேர்ந்தனா அந்த போட்டிங் கூட்டு போவாங்க. இந்த போட்டிங் போகும்போது குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் போன உடனே பவளப்பாறைகளை வந்து நம்ம கடலுக்கடியில் டைரெக்டாகவே பார்க்கலாம். மற்ற ஊர்களில் அப்படி தெளிவாக தெரியாது. இப்போது நம்ம வந்து கடலோரத்தில் உள்ள சந்தியாப்பர் குருசடிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். யாரெல்லாம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க, இந்த குருசடியை பார்த்துருக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இரவு நேரத்தில் வந்து கடல் அலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த குருசடியை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி வந்து பாறங்கள் வச்சு சிமெண்ட் மூட்டையும் வச்சு பாதுகாப்பாக அது ஒரு அணை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. வெள்ளை குதிரையில் போர்வாளோட போர் வீரர் போல் காட்சி தர்ற இவர் தான் சந்தியாகப்பர். இவர் யாருன்னா இயேசுவோட 12 சீடர்களில் ஒருவரான யாக்கோப்பு தான் இவர். நல்லா கடலெல்லாம் நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குட்டி மினி விலாக். நீங்களும் இந்த ஊருக்கு போயிருக்கீங்களா என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் போகலைன்னா ஒரு தடவை போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்ச்சுக்கு போகிறவங்க போகலாம், இல்லைன்னா இந்த பீச்சை சுற்றி பார்க்குறதாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வளர்ப்பு இறால் வளர்க்குற பண்ணை. இப்படி நிறைய இடத்துல இப்படி கட்டி கட்டி வளர்க்குறாங்க. இப்போ நாங்கள் ஜாலியாக வீட்டுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.